ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹிஸ் 3 டாட்டர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி டிராமாவா ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ரன் டைம் 1h41 இருக்கு. இந்த படத்தை ஆசல் ஜேக்கப்ஸ் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல கேரி, நட்டாஷா, எலிசபெத் மற்றும் பல நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு வயசான அப்பா அவரோட கடைசி காலங்கள்ல இருக்காரு. அவரை பார்க்கறதுக்காக அவரோட 3 பொண்ணுங்க வராங்க. 3 பேருமே நல்லா வளர்ந்தவங்க. ஆக்சுவலா அவருக்கு பாத்தீங்கன்னா 2 ஒய்ஃப் 3 பொண்ணுங்க. இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் ரொம்பவே வித்தியாசமானவங்க. ஒருத்தங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே கண்டிப்பான ஒரு அம்மாவா இருக்காங்க, அவங்க பொண்ணை அப்படிதான் பாத்துக்கிறாங்க. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயான ஒரு அம்மாவா இருக்காங்க அவங்க பசங்க கிட்ட. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்காங்க. இந்த மாதிரி 3 பேருக்குமே பாத்தீங்கன்னா 3 டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கு. இவங்க 3 பேருமே அங்கேயே இருக்காங்க அவங்க அப்பாவை பாத்துக்கிறதுக்காக. 3 பேருமே பிரிச்சு பாத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் அவங்க 3 பேருக்குள்ளயுமே பெரிய பிரச்சனையா மாறுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்டே எடுத்திருக்காங்க. ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கும், அதோட பாண்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பொண்ணா நடிச்சிருக்க 3 பேருமே ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டரைசேஷன் வச்சுக்கிட்டு அதுல அவங்க நீட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா 3 பேர் கேரக்டருமே அல்டிமேட்டா எழுதி எடுத்திருக்காங்க. இவங்களை நம்ம அழகா ஃபாலோ பண்ணி பார்த்தாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதே மாதிரி இவங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லாவே இருக்கு. இந்த படத்து மூலியமா இவங்க சொல்ல இருந்திருக்க மெசேஜும் நல்லாவே கன்வே ஆயிருக்கு. அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் நல்லாவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபியா சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎமும் நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படம் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் போகுது. சோ யாருக்கெல்லாம் ஒரு ஸ்லோ பேண்ட் படம் பிடிக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.